காட்பாடி அருகே விளைநிலங்களுக்கு வனவிலங்குகள் படையெடுப்பதை தடுக்க தீர்வு ஒன்றை கண்டுபிடித்து அரசுக்கு விவசாயிகள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இன்றைய வேளாண்மையில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருப்பது வன விலங்குகளின் தொல்லைதான். இதனால் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம், மூலக்கச்சம் உள்ளிட்ட 5 கிராம விவசாயிகள் நிம்மதியை இழந்துள்ளனர். யானை, சிறுத்தை, மான், காட்டுப்பன்றி, மயில்கள் போன்ற வன விலங்குகள் வருவதால் மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் மட்டுமின்றி பயிர்களை சேதப்படுத்தி விடுவதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். தமிழக ஆந்திர மாநில எல்லையை ஒட்டியுள்ள வனப்பகுதியின் அருகாமையில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு 3 தடுப்பணைகள் கட்டப்பட்டன. மலையில் இருந்து வரும் நீரோடைய நடுவில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணைகளில் உடைப்பு ஏற்பட்டதே வனவிலங்குகள் வருவதற்கு காரணம் என்கிறார்கள் விவசாயிகள். இந்த பக்கத்தில் நீர் ஆதாரமாக கொண்டதும் அக்கமக்கெல்லாம் இருக்கிறவங்கள தண்ணியெல்லாம் வரலது. அதனால் இருக்கிறது நம்மளுக்கு நீர் ஆதாரமாக கொண்டது மலை பகுதி. அந்த மலை பகுதியில் டேம் எல்லாம் உடஞ்சி போயிருக்குது. அது சரி செஞ்சாவே எங்களுக்கு போதுமான அளவு தண்ணி நீர் வரத்துக்கு இருக்கும். எங்களுக்கு சமீப காலமாக அந்த செக் டேமில் ஒரு 3 தடுப்பணைகளே உடைப்பு ஏற்பட்டிருக்குது. அது ஒவ்வொரு தடுப்பணையும் 3 ஏக்கர் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது. அந்த தடுப்பணைகளை தண்ணி தேக்கி வச்சா சுற்று வட்ட ஒரு 5 கிராம விவசாயம் முப்போகமும் விளையும். அந்த முப்போகம் விளையிறதுக்கு இந்த நீர் ஆதாரம் தான். நீர் இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி நேராக வீணாக போயிட்டு ஆற்றுல கலந்துடுது. இந்த பகுதியில் ஆற்று பாசனம் கிடையாது. அது மழை தண்ணி நம்பி அந்த ஏரி குளத்தில் சேமித்து வச்ச தண்ணியை தான் நீர் ஆதாரமாக பயன்படுத்தி விவசாயிங்க பயனடைஞ்சு வராங்க. வனப்பகுதியில் உள்ள வன விலங்குகளுக்கு நீர் ஆதாரமாக இருந்த இந்த தடுப்பணைகளில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் தேங்காமல் சென்று விடுவதால் வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் வந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகளிடம் தகவல் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முன்வருவதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மருத்துவமனைகள் அதிகரித்து வருகிறதே தவிர விவசாயிகளும் அதிகரிக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வளர்ந்த அளவுக்கு நோயாளி பெருகின அளவுக்கு விவசாயம் பெருகலை. அந்த விவசாயத்தை பெருக்கணும்னா இந்த காட்டை வளப்படுத்தினா மட்டுமே முடியும். ஜனவரியில் ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணி இருந்துச்சுனாக்கா மே மாதம் வரைக்கும் இருக்குது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்காது. இந்த வனவிலங்கு அத்தனையுமே இதை சாப்பிட்டு அதே வனத்துக்கு உள்ளே போயிடும். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஏனெல்லாம் விவசாய நிலத்துக்கு தாண்டி வரக்கூடிய அவல் நிலைக்கு வந்துச்சு. அதே மாதிரி மற்ற வனவிலங்குக்கு, அதாவது மான், பன்னி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத பட்சத்தில் நேராக விவசாயத்தின் நிலக்கு உள்ளே வந்துடுது. விவசாயி இரவு நேரத்தில் தூங்க முடியல, எனி டைமு காவல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சேதமடைந்த தடுப்பணைகளை கடந்த 2000ஆம் ஆண்டு அரசு சீரமைத்து கொடுத்தது. பின்னர் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கில் தடுப்பணைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. தடுப்பணைகளை சீரமைத்து கொடுத்தாலே வனவிலங்குகள் விளைநிலங்களுக்கு வராது என்று கூறும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் தடுப்பணைகளை சீரமைத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாயிகளின் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மலை கால்வாயை உடனே தூர்வாரி, அதே போன்று இந்த தடுப்பணைகள் உடைப்பு ஏற்பட்டிருக்கின்றன. இந்த தடுப்பணைகளை சீரமைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 5000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால்வாயில் வரக்கூடிய தண்ணீர் நீர் ஆதாரம், அதாவது பொதுமக்களுக்கும் குடிநீர் தேவைக்கு ஒரு முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் பார்த்தோம்னால் இந்த தடுப்பணையை சீரமைக்க வேண்டும், கால்வாயை தூர்வார வேண்டும். இது போன்ற கோரிக்கையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் முன்வைக்கின்றனர். இதை மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு இதற்கான தீர்வை உடனே ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.